ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நிஃப்டி இன்றைக்கின்னு பார்த்து 477 பாயிண்ட்ஸ் செம்மையாக இப்போ ஏறி போயிட்டே இருக்கான், மாஸ் காட்டிகிட்டு இருக்கான். எல்லா செக்டரும் நல்லா ப்ளஸ் ஆகிட்டு தான் இருக்குது. டவுனாக இந்த செக்டர் இல்லாமல் அதான் நீ கேஸில் மாட்டினதுனால அவன் மட்டும் கொஞ்சம் படுத்துட்ருக்கான். பையன் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே படுத்துட்ருக்கான். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஆச்சுன்னா, இது நான் ஸ்டாக் ரொம்ப நாள் பார்க்காம விட்டுட்டேன். இந்த ஸ்டாக்கு ஒரு 6 மந்த் கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மந்த் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 140 கிட்டே ரீச் ஆயிருக்கானா. 52 வீக் ஆகி பார்த்தீங்கன்னா 142 அந்த 142 ரீச் பண்ணிட்டு அதுலேருந்து டவுன் ஆகிட்டே இருக்கான். ஓகேங்களா, 6 மந்த்தாகவே லாஸ், ஹெவி லாஸ் தான். இது சொல்ல போனோம் கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ் ஆகிருக்கான்னா 45 ரூபா கிட்ட லாஸ் ஆகிருக்கான். திரும்பி ரெக்கவரி எடுத்தாங்கன்னா அந்த 45 ரீச் பண்ண கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது. ரெக்கவரி ஆனால் தான். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வால்யூம் பக்காவாக இருக்குது. இந்த வால்யூம் மிஸ் ஆகாமல் நல்லா குட் வால்யூம், கரெக்டாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி மார்க்கெட் ஆஃப் டெப்த் பார்த்தீங்கன்னா பையிங் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது, சேலிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் அந்த ஸ்டாக்கு. சரிங்களா, அதே மாதிரி ஹோல்டிங் ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது. நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்கானுங்க, ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாலே ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் ஹோல்ட் பண்ணியும் மார்க்கெட் டவுன் கொஞ்சம் காட்டுதுன்னா, சேலர்ஸ் கொஞ்சம் அதிகம், சேலர்ஸும் பையர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்களே, ஒரு 6% பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால் மார்க்கெட் டவுன் ஆக காட்டுது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போயும் அப்பா என்ன இருக்குது, பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஃபண்டமெண்டலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 1 லட்சம் கோடி. ஓகேங்களா, அது ஒன்று. ஏர்னிங் பர் ஷேர் ஒரு இந்த போன குவார்ட்டரில் கணக்கு எடுத்திங்கன்னா 13 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஷேர். ஓகேங்களா, இன்னொன்று என்னென்னா இதில் டெப்டே கிடையாது. எப்படி 1,10,10 கோடி கரெக்டாக 1,00,000 கோடி, 1,10,000 கோடி, சாரிப்பா, 1,10,000 கோடி. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 12 ரூபா 59 டெப்த்து கிடையாது, மெயினான ரீசன். பேஸ் வேல்யூ 2 இருக்குது. ஓகே, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 102.98 இருக்குது, அதுவே பெரிய விஷயம். டிவிடெண்ட் இருக்குது 1.50% கிட்ட டிவிடெண்ட் இருக்குது, அது ஒரு மெயினான விஷயம். அதே மாதிரி இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான க்ரோத்தில் இருக்குது. அதுமாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர்லியே குவார்ட்டர்லி ஓகே, குவார்ட்டர்லி நல்ல க்ரோத் கொடுத்துட்டே தான் இருக்கும். 1000 கோடி. இந்த 2 வருஷம் இந்த 2 குவார்ட்டர் 1000 கோடி கொடுத்துருக்கான். அப்புறம் அப்படியே வந்துடுறான் ஓரளவுக்கு. நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது, இயர்லி இன்க்ரீஸு சூப்பராக தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸு 70%, அவங்களே அவங்களோட கம்பெனி ஷேரை 70% பேர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரீட்டைலருக்கு வெறும் 10% தான் ரீட்டைலருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸா சரி விடுங்க, மன்னிச்சிடுங்க. அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக சொல்லிட்டேன். அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுக்கு 8.79% கொடுத்துருக்காங்க. ஃபாரின் லிஸ்ட்டுக்கு 8.41% கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு 2.87%. டோட்டலாக 100% இருந்தாலும் கூட்டி பார்த்தா கரெக்டாக வச்சுருவாங்க. நம்ம பிள்ளைங்க தான் எல்லாம் கணக்கு வழக்கில் புள்ளியாக இருப்பாங்க. இல்லைங்களா, இந்த ஷேரு இப்போது டவுனாக இருக்குது. ஃபினான்ஷியல் படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது, ஷேர் ஹோல்டிங் படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது, பையிங் சேலிங் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. 52 வீக் லோ ஹை பார்த்தாலும் மிட் ரேஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணுறவங்க ஒன் டைம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிட்டு பை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி பேசலாம், எந்த ஸ்டாக்கை பற்றி இதேமாதிரி அனலைஸ் பண்ணி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிட்டேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா, பை.